உலகெங்கும் இருக்கும் சிவன் ஜோதிடம் நேர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம எல்லாரும் இந்த பதிவுல சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எப்போதும் போல உங்களுக்கு இந்த பதிவுல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரத்தை தான் நம்ம இப்ப பேச போறோம். இப்போ நம்ம ராகு கேது பெயர்ச்சியை பத்தி இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கடந்த பதிவுல மே மாத பலன்கள்ல பதிவுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரியான பண வசியத்தை இருக்கக்கூடிய ஒரு பிரேஸ்லெட் உங்களுக்கு குலுக்கல் முறையில இலவசமாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த பதிவுக்கு நீங்க எல்லாரும் கொடுத்த ஒரு பேர் ஆதரவுக்கு நன்றி. உங்களுக்கு இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேல, அதாவது இந்த மாத கடைசி வாரத்துல உங்களுக்கு அது குலுக்கல் முறையில தேர்ந்தெடுக்கப்பட்டு யாராவது ஒரு நபருக்கு உங்களுக்கு அந்த பிரேஸ்லெட் வந்து சேரும். இந்த பதிவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த பிரேஸ்லெட்ன்றது உங்களுக்கு கிடைக்க போகுது, அந்த சர்ப்ரைஸ் கிஃப்டா கிடைக்க போகுது. அதனால உங்களுடைய பேரு, உங்களுடைய நேரம், உங்களுடைய நட்சத்திரம், பிறந்த நேரம், பிறந்த நட்சத்திரம், ராசி இது எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களை குலுக்கல் முறையில தேர்ந்தெடுக்கும் போது அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு, அந்த பணத்தினால கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு அதுல ஒரு நிறைய மாற்றங்கள் வரும். இப்போ இந்த பதிவை நீங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க, ராகு கேது பயிற்சி பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு 2 பேருக்கு போன தடவை பதிவு பார்க்கும்போது ஒருத்தருக்கு தான் நம்ம அந்த கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். இப்போ உங்களுக்கு 2 பேருக்கு அந்த கிஃப்ட் வரப்போகுது. அதனால எல்லாருமே இந்த பதிவை தொடர்ந்து பாருங்க, கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். கன்னி ராசி அன்பர்களுக்கு கேது பகவான் 12ஆம் இடத்துல போறார். ரொம்ப ஒரு ரிலாக்ஸா இருக்க நேரம் தான். நிம்மதி எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு இருந்தீங்கல்ல, அந்த நிம்மதி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த காலத்துல அந்த சன் டிவில நிம்மதி உங்கள் சாய்ஸ்னு ஒரு நாடகம் போடுவாங்க. அதை பார்க்கும் போதே நமக்கே ஒரு நிம்மதியா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நிம்மதியெல்லாம் இழந்து பல வருஷம் ஆச்சு மேடம், எங்களுக்குன்னு ஒரு நிம்மதி வராதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு அந்த உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு இருக்க போது. 6ஆம் இடத்துல ராகு பகவான், மிக அருமையான ஒரு காலகட்டம். எல்லா இடத்துலயும் சக்சஸ், எல்லா இடத்துலயும் நல்ல ஒரு வெளிச்சமான ஒரு வாழ்க்கை, ஒளிமயமான வாழ்க்கைன்னு சொல்லுவோம் இல்லையா. எங்க போனாலும் ஒரு இருட்டறையில போட்டு அடைச்ச மாதிரி இருக்கு மேடம், எங்க வாழ்க்கையே போயிடுச்சு, எத்தனையோ இன்பங்களை இழந்து நாங்க தனிமரமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு உங்களுக்கு ஒரு வெளிச்சமான பாதை, ஒரு ஒளிமயமான ஒரு வாழ்க்கைன்றது இந்த ராகு கேது பெயர்ச்சி காலகட்டத்துல கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அரிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் இந்த கன்னி ராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா மன நிம்மதியோட, அதாவது திறமைகள் பல இருக்கு, வருமானங்கள் பல இருக்கு, ஆனா நிம்மதி மட்டும்தான் இல்லை. என்னுடைய குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் வந்தாச்சு, என்னுடைய அலுவலகத்துல நிறைய பிரச்சனைகள் வந்தாச்சு இப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லோருக்குமே இந்த காலகட்டம் ஒரு அந்த பிரச்சனைகள்ல இருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. கன்னி ராசி அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒரு வேலைய சட்டுன்னு முடிச்சிடுவாங்க. ஒரு அலுவலகத்துல வேலை பாக்குறாங்க அப்படின்னா ஒருத்தர் செஞ்சாங்கன்னா அத 12 மணி நேரம் செய்வாங்க. ஆனா இதே கன்னிராசி என்பர்கள் கிட்ட கொடுத்துட்டோம்னா அப்படியே ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் அந்த ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்கே இவங்களுக்கு டைம் தேவைப்படும். அந்த அளவுக்கு மிக எளிதாக சில விஷயங்களை கிரகித்து கொண்டு எளிதாக செய்யக்கூடியவர்கள் நம்ம ராசி என்பர்கள். என்ன மேடம் பிரயோஜனம், அந்த 12 மணி நேரம் வேலை பார்க்கறவனுக்கு தான் வேலை ப்ரமோஷன் கிடைக்குது, பதவி உயர்வு கிடைக்குது, வாழ்க்கையில நிம்மதியா இருக்கான் மேடம், அவனும் என் ராசி தான் மேடம், நல்லாவே இருக்கிறான். ஆனா நான் படுற பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும், என்ன திறமை இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு சில கன்னி ராசி என்பர்கள் வாழ்க்கையில் முன்னேறாதவர்களாகவே இருப்பாங்க. அந்த திறமையினால பெரிய அளவுக்கு அங்கீகரிக்கப்பட மாட்டார்கள். இந்த காலகட்டம் உங்களுக்குண்டான ஒரு அங்கீகாரம், உங்களுடைய வாழ்க்கை தரத்திற்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராகு கேது பயிற்சி இருக்க போகுது. அலுவலகத்துல நிறைய மாற்றங்கள், சிவப்பு கம்பளம் விரித்து உங்களை வரவேற்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு இருக்கும்.
இது நாள் வரைக்கும் அலுவலகத்துக்குள்ள நுழையும் போதே பாத்தீங்கன்னா, என்ன மேடம் அலுவலகத்துக்குள்ள நுழையிறேனா இல்ல என்னுடைய ஜெயிலுக்குள்ள நுழையிறேனான்ற மாதிரியா இருக்கும். ஜெயிலுக்கு கூட போயிடலாம் போல இருக்கு. இந்த அலுவலகத்துக்கு போறதுக்கு கண்ணீரா வருது மேடம். ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம் அப்படின்ற அளவிற்கு கடந்த காலத்துல அலுவலகத்துல நிறைய பிரச்சனைகள். எவனோ செஞ்ச தப்புக்கு நான் இன்னைக்கு பனிஷ்மெண்ட் வாங்கிக்கிட்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை தலைமையில சுமந்துட்டு இருக்கிறேன் மேடம். என்னுடைய சக ஊழியருக்காக பேங்க்ல ஒரு ஜாமீன் கையெழுத்து போட்டேன். அவன் இன்னைக்கு கடனை வாங்கிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான். என்னைய பிடிச்சு கழுத்தை நெரிக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இந்த கன்னிராசி அன்பர்களுக்குன்னு எங்க இருந்து வந்ததோ தெரியல. அந்த அளவுக்கு பிரச்சனைகள். ஆனாலும் இந்த கன்னிராசி அன்பர்கள் அதுல இருந்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடக்கூடிய ஒரு நேரமாக தான். நண்பர்கள் நிறைய பேர் இருந்தாங்க மேடம். ஒரு பயவுலைய காணும். இப்போ எங்க போனாங்கன்னு தெரியல. நமக்கு ஆபத்துக்குன்னு உதவுங்க நண்பர்கள்னு சொன்னாங்களே, அதை நம்பி நான் இருந்தேன். இவர்களோட கூட்டு சேர்ந்து கடைசி பார்த்தா நான் இன்னைக்கு வெறும் ரோட்ல இருக்கிறேன். அந்த நண்பர்கள் கூட்டத்தை காணும் அப்படின்ற அளவுக்கு நண்பர்களையும் இழந்து உறவினர்களையும் இழந்து இன்னைக்கு நான் இதை காமெடியா சொல்லலாம். ஆனா இதனுடைய வலியும் வேதனையும் இந்த ராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அளவுக்கு பிரச்சனைகளை வழியில மனதுல சுமந்துட்டு வலியும் வேதனையும் அவமானமும் தன்மானத்தை இழந்து எந்த இடத்துல நம்ம அவமானப்படக்கூடாதுன்னு நினைச்சோமோ அந்த இடத்துலயே போய் அவமானத்தை சந்தித்து நிற்பவர்கள் நம்ம கன்னிராசி என்பர்கள். உங்களுக்கு இந்த 12ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆகக்கூடிய அந்த கேது பகவான் உங்க ராசியில இருக்கிற வரைக்கும் உங்களை உண்டில்லன்னு பண்ணிட்டாருங்க. எப்படி நமக்கு ஒரு வீட்டுல ஒரு சர்ப்பம் நுழைஞ்சதுன்னா அந்த ஒரு பயம் இருக்கும் இல்லையா, மரண பயம் அந்த இடத்துல வந்துருங்க. ஒரு நாகம் நுழையுது, ஒரு பாம்பே நுழையுது அப்படின்னும் போது எங்கேயோ அட்லீஸ்ட் அது வெளியில தான் போகும். வெளியில போகும்போதே நம்மளுக்கு ஒரு மரண பயம் வந்துடும். ஐயோ உள்ள நுழைஞ்சிருச்சேன்ற மாதிரியான ஒரு பயம் இருக்கும். அந்த மாதிரியான பயம் கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு மேலாக இந்த கன்னிராசி என்பர்கள் பரிதவிச்சு நின்ற நிலைமைகள்லாம் நிறைய இருக்கு. திடீர் விபத்துக்கள், திடீர் மருத்துவ செலவுகள், இப்படி எல்லாம் இந்த நடந்துட்டு இருந்த இந்த கன்னிராசி என்பர்களுக்கு மருத்துவ வியாதிகள்ல இருந்து நிவாரணம் அடையக்கூடிய ஒரு நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க வழிபட்ட அந்த தெய்வ பிரார்த்தனை உங்களுக்கு இப்போ ஒரு பக்க பலமாக ஒரு ஊன்றுகோலாக நிற்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த தெய்வ பிரார்த்தனை எப்படி உங்களுக்கு நிற்கும்? யாரெல்லாம் எடுக்கக்கூடிய முடிவுக்கு உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது. யாரோ எடுக்கக்கூடிய அந்த முடிவுகள் உங்களுக்கு அது சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு. இந்த கன்னி ராசி அன்பர்கள் தன்னுடைய உறவு முறைகள்ல ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. கணவன் மனைவி, குழந்தைகள், பெற்றோர், அண்ணன் தங்கச்சி, அக்கா தம்பிகள், இப்படின்ற மாதிரியான அந்த ஒரு உறவு முறைகள்ல ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. ஒரு உறவு வீட்டுக்குள்ள வர்றாங்கன்னா அவங்க பேர் சொல்ல கூப்பிடுவாங்க. சித்தப்பா வாங்கப்பா, பெரியப்பா வாங்கப்பா, சித்தப்பா நீங்க சாப்பிடுறீங்களா, அக்கா நீங்க சாப்பிடுறீங்களா, இப்படி அந்த உறவு முறைகளை ரொம்ப அதிகாரத்தோட ஒரு உரிமையோட கொண்டாடுபவர்கள் நம்ம கன்னி ராசி என்பர்கள் தான். அந்த மாதிரியான ராசி என்பர்களுக்கு அந்த உறவு முறைகளே கடந்த காலத்துல பெரிய ஒரு மனித வெடிகுண்டாதான் மாறி இருக்கும். அந்த உறவு முறைகளே இவங்களை நடு ரோட்ல நிக்க வச்சு ஏளனமாக பேசக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இது எல்லாமே தீர்ந்து போச்சுங்க, கவலைப்படாதீங்க. நீங்க பட்ட அவமானங்கள், நீங்க பட்ட துன்பங்கள் எல்லாமே நீங்க கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராகு கேது பெயர்ச்சி. மிக அருமையான காலகட்டத்தை அந்த உறவு முறைகளோடு நீங்க மீண்டும் சேர்ந்து வாழ்வதற்குண்டான ஒரு தருணம். நான் அவங்களோட சேருவேனா மேடம், என்ன அன்னைக்கு அவங்க அப்படி பேசிட்டாங்க, ஆனாலும் என் மனசுல ஒண்ணும் இல்லை, ஆனா அவங்க என்னை தப்பா பேசிட்டாங்கன்னு நினைச்சு உணர்ந்து வந்து அவங்க என்கிட்ட திரும்ப பேசணும் அப்படின்ற மாதிரியான அந்த உறவுக்காக ஏங்கி கொண்டிருக்கின்ற இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக நீங்க நினைச்சது நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த கன்னி ராசி பெண்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப துடுக்கா இருப்பாங்க. அதாவது இப்படித்தான் பேசணும் அப்படித்தான் பேசணும் இல்ல, ரொம்ப அசால்ட்டா சில விஷயங்களை செய்து முடிச்சுட்டு போவாங்க. அசால்ட்டா சில விஷயங்களோட பழகுபவர்கள். சில நண்பர்களை கூட தன் கூட அரவணைத்து எடுத்து கொண்டு போபவர்கள் இந்த கன்னி ராசி பெண்கள். ஆனா வெளி உலகத்துல இவர்கள் தவறாக சித்தரிக்கப்படக்கூடியவர்கள். ஒரு ஆண் நண்பரே இருக்கிறாரு, ஒரு ஆண் நண்பருக்கு நீங்க உதவி செய்றீங்க அப்படின்னா வீட்டுல இருக்கிறவங்க உங்களை பத்தி தப்பா பேசுவாங்க. அந்த அளவிற்கு இந்த கன்னி ராசி பெண்கள் சில இடத்துல
அவமானம், அசிங்கம், இந்த உறவுகள்னால, நண்பர்கள்னால அசிங்கப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கு கேர் பண்ணாதீங்க. உங்களுடைய உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மையை நல்லா இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே வாங்க. ஒரு நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்க போகுது பெண்களுக்கு. பெண்கள் நீங்க சுயமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு வருடம், வெளிநாட்டுக்கெல்லாம் போகக்கூடிய வருடம், அடுத்து உங்களுடைய குடும்பத்தை நீங்க தலைமை தாங்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த கன்னி ராசி பெண்களுக்கு இருக்க போகுது. நீங்க உங்களுடைய குடும்பத்தை தாங்கி நிற்கும் ஒரு முதுகெலும்பாக தான் இந்த 1.5 வருடங்கள் கன்னி ராசி பெண்கள் இருக்க போறீங்க. உங்களுடைய பெற்றோர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யறது, உங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான உதவிகளை செய்யறது, உங்களுடைய குழந்தைகளை நல்ல இடத்துல படிக்க வச்சு அழகு பார்க்கறது, இது எல்லாமே செய்யக்கூடிய ஒரு தருணமான ஒரு அழகான ஒரு தருணம் தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி சுயஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க, குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், அடுத்து பாத்தீங்கன்னா நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். நான் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் யாருக்கும் கொடுக்கறது இல்ல, ஆன்லைன் போன் கன்சல்டேஷன் மட்டும்தான் கொடுக்குறேன். நிறைய பேர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் கேட்டு போன் பண்றீங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக இப்போ நான் வாட்ஸ்அப் கன்சல்டேஷன் வேணுங்கிறவங்க வீடியோ கால் அப்பாயின்மெண்ட் தாராளமா வாங்கிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.